guys, hello guys, welcome to TN Multiverse. இனி நம்ம ஒரு புது கேமோட தான் வந்திருக்கோம். என்ன கேம்னா போக்கிமான் கேம். போக்கிமான் யூனிட் அப்படின்ற ஒரு கேம் தான் அதில் தான் வந்திருக்கோம். இப்போது முதல்ல ஓப்பன் பண்ணோன்னா 95 MBக்கு அது அப்டேட் கேட்குது. அப்டேட் கொடுத்துப்போம். ஆனால் இந்த கேம் நான் வந்து ஆல்ரெடி விளையாடிருக்கேன் guys. உண்மையாகவே சூப்பராக இருக்கும். இந்த கேம் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். போக்கிமான் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் அந்த கேம். பட் ஃபஸ்ட்டெல்லாம் எம்பி கம்மியாக இருந்துச்சு. இப்போ ஏன்னு தெரில எம்பி அதிகமாக கொடுத்துருக்காங்க. இதோட எம்பி சைஸ் வந்து 755. ஓகே, ஸோ இது டவுன்லோட் ஆகணும். இந்த லோடிங்கை பொறுத்த வரைக்குமே உங்கள்கிட்ட நெட்டு அன்லிமிட்டடாகவே இருந்தாலும் பொறுமையாக தான் ஆகும். அதான் இந்த லோடிங் கடுப்பு. இப்போது இந்த கேமுக்கு ஒரு புது போக்கிமான் விட்ருக்காங்க. இது பாருங்கள், அந்த நோட்டிஃபிகேஷன் பின் ஒன்று இருக்குல்ல, அதில் போட்டிருக்காங்க பாருங்க போக்கிமானை. இந்த வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் போக்கிமான் ஃபேனோ அவங்களாம் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த பாருங்க, லோடிங்க்கே எவ்வளோண்ணா இப்போ லாகின் ஆகுது. இந்த கேமை பொறுத்த வரைக்குமே உங்களால் கெஸ்ட் அக்கௌண்ட் தான் கைஸ் போட முடியும். கெஸ்ட் அக்கௌண்ட் போட முடியும், கூகுள் அக்கௌண்ட் போட முடியாதுன்னு கேட்கலாம். ஆமாம், கூகுள் அக்கௌண்ட் போட முடியாது. நின்டெண்டோ அப்படின்னு ஒன்று இருக்கும். நின்டெண்டோ அப்படின்ற ஒரு அக்கௌண்ட் தான் உங்களால் போட முடியும். அது வந்து அந்த போக்கிமான் ஜப்பான் சம்மந்தமானது அக்கௌண்ட். அதெல்லாம் நம்ம போடுறதாலும் நம்ம கெஸ்ட் ஐடி தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் இந்த கேம் இந்த கேமை நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஆடின ப்ரொஃபைல் எல்லாம் போயிடும். ப்ரொஃபைல்னால் உங்கள் ப்ரொஃபைல் இல்லை, இந்த கேமில் நீங்கள் வச்சு இந்த காயின்ஸ் எல்லாம் போயிட்டு திருப்பி ரீஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் இந்த கேமை. முதல்ல லாங்குவேஜ் கேட்குது, இங்கிலீஷ் கொடுத்துக்கலாம். அப்புறம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருக்கும் கைஸ். இங்கே வந்து ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அதை நம்ம அதை தொட்டால் வந்து ஒர்க்கே ஆகாது. எப்போயும் ஒர்க் ஆகலைன்னா நம்ம தொட்டால் அதில் வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. இது மாதிரி அந்த பட்டன் மேலே இருக்கிறது வந்து ப்ரெஸ் பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் தான் அமுங்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நம்மளும் தொட்டுப்போம். தொட்டோம், சும்மா வெளில வந்துட வேண்டியதான், சும்மா பார்த்துட்டு. அவ்வளோதான், நான் அடுத்து இது போவோம், வெளில வந்துடலாம். அவ்வளோதான். அடுத்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் போட்டுக்கோங்க.